லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து போடி மொட்டை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க. நீட்டு பொக்கா, அழகான முகலட்சணம், குட்டை மூஞ்சி, குளிநெத்தியில் ஒரு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் மாடு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகுங்க. 2 மாடு 3 மாடு வச்சுருக்கேன், நல்லா கறவை திறன் கறக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஒரே மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். மாட்டுக்கு மடியை பாருங்கள், முன்னையும் பின்னையும். இந்த தலையீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் கறவை திறன் இந்த மாடு தாராளமாக எடுத்து கொடுத்துடும். அதுக்கு மேலேயும் நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரியான அதிகமான கறவை திறனை வந்து எடுத்து கொடுக்கும். ஒரு கிராஸ் ப்ரீடு மாடு வந்து அதிகமான கறவை திறனை வந்து எடுத்து கொடுக்காதுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஜெர்சி மாடை வந்து வாங்குறீங்கன்னா அது 15 to 20 லிட்டர் வந்து எடுத்து கொடுக்கும். ஹெச்எஃப் மாடுகள் வந்து பார்க்குறோம்னா 20 to 30 லிட்டர், 30 லிட்டருக்கு மேலே கூட எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகள் இருக்குது. நீங்களும் ஒரு நல்ல அழகான முகலட்சணத்தில் ஒரு இளமையான ஹெச்எஃப் மாடை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம், ரொம்பவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மடிவளமும் மாட்டுக்கு அப்படி ஒரு மடிவளம், முன்னையும் பின்னையும் நல்ல பெரிய மடியாக வந்து எடுத்திருக்கு. நேரில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பட்சத்தில் நல்ல பெருமடியோட ஒரு மாடு வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. லோக்கல் ஏரியா கிளைமேட்டில் வளர்ந்த மாடாக இருக்கிறதுனால எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகிக்கும். தலையீத்துக்கு ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறவை திறன் தாராளமாக வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆலோ தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. இவங்க கிட்ட இந்த சினை மாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பெண் கன்று மாடுகளும் இருக்குது, இன்னும் சினை மாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் தாராளமாக பேசி வாங்கிக்கலாம், விலை வந்து அனுசரித்து தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து இந்த மாட்டை வந்து வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல லாபகரமான மாடாக இருக்கும். ஒரு 10 கண்ணுக்கு வச்சிக்க முடியும். மாட்டை மாற்றாமல் வச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து லாபமும் கிடைக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.